நிறைய மாயாஜாலத்தை நம்பும், திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பும், லாட்டரி யோகத்தை நம்பும், புதையல்களை நம்பும், பல தாந்திரீக வழிபாடுகள், எந்திர தந்திர வழிபாடுகள் எல்லாத்தையும் களவும் கற்றுமாறு எல்லா தொடர்புகளும் ஏற்படுத்தக்கூடிய ராசி மாயாஜாலம், வித்தகம், ஆமா பிளாக் மேஜிக், இது எல்லாமே ஷார்ட் ரூட்டில் தெரிஞ்சுட்டு குறுகிய காலத்தில் உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது விருச்சிக ராசி தான். அவங்க குடும்பத்தில் பெரிய அவயோகங்கள் நடந்துரும். இந்த விஷயங்கள இவங்க பண்ணக்கூடிய பூஜைகள், பழி பூஜைகள், தந்திர வழிபாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அகைன்ஸ்டாக வேலை செஞ்சு இவர்களுடைய வாழ்க்கையை சூனியமாக்கிவிடும். இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கு. அந்த விதி பயன் அவருக்கு சூன்யம் அடைந்து விடும், வலுவில்லாத நிலையை கொடுத்து விடும். கையை இழந்துருவார், காலை இழந்துருவார், அப்போ ஒரு நடை பிணமாக மாறிடுவார். அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு வறுமை தாண்டவம் ஆடும். அவங்க மனைவியை மிகப்பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டுருவாங்க. இந்த மாதிரி அவங்க எழுச்சி பெற முடியாத சூழ்நிலை எல்லாமே மாறிடும். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயமே எந்திர தந்திர பூஜை முறைகள், அப்போ சீக்ரெட்டான விஷயங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை அமானுஷ்யங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரும். எல்லா தொடர்புகளும் கிடைக்கும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஜீன்லேயே இருக்கும். அதை வைத்து நீங்கள் மிகப்பெரிய அளவு பிரபலம் ஆகிடலாம், மிகப்பெரிய செல்வாக்கு ஆகலாம். இருந்தாலும் அவங்க ஆஃபீஸ்லேயோ அவங்க தொழில் பண்ணுற இடத்துலையோ ஒரு நல்ல ஒரு விதவை பெண்ணையோ அல்லது மனம் முடித்த பெண்ணையோ அதை கணவனை கைவிடப்பட்ட பெண்ணையோ ஏதோ ஒரு இடத்த ஒரு வேலைக்கு வச்சிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு அலிகேஷன் வந்துடும். அப்போ அந்த மாதிரி ஒரு தொடர்புகள் அவனுடைய உயர்வுகளை தடுக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டுருவான் பகவான். அப்போ அந்த காலகட்டத்தில் அப்போ உங்கள் உயர்வுகள் முன்னேற்றம் அடையாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த பெண் காரணமாக இருக்கும். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஜாதகத்தில் ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. நமக்கு மைனஸை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் நீங்கள் பாசிட்டிவான ஆளாக மாற முடியும். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. கேம் சேஞ்சர் லக் இந்த நேயர்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போன வீடியோவில் எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக ஆன்மீக பணிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனல் மென்மேலும் வளரணும். வாழ்க வாழ்க வாழ்க. இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா கோட்டீஸ்வர யோகம். ஆமாம், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பணபரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இருந்தால் அத்தனையுமே அவங்கக்கிட்ட வந்துடும். அத்தனை யோகத்தை தரக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிடலாம். பல பல கார்கள், மிகப்பெரிய ஒரு மாளிகைகள், நிலபலங்கள், எத்தனை யோகங்கள் எப்படி இருந்தால் சார் இதெல்லாம் நடக்கும்? நானும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். என்னுடைய வாழ்க்கையில் சேவிங்ஸே இருக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வருமானத்தை விட 3 மடங்கு செலவுகள் தான் ஆகுது. எனக்கு நல்ல நேரமே வராதா? அப்போ என் ஜாதகத்தில் யோகமே இல்லையா? அப்படி யோகமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட எப்படி நம்ம யோகமாக மாற்றிக்கலாம்? அது முடியுமா ஜாதகத்தில்? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா? ஜாதக அமைப்புகள் தான் யோகம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. மறுபடியும் நம்ம எப்படி முயற்சி செஞ்சு அதை மாற்றுறது? அதுக்குண்டான விதி அமைப்புகள்லாம் தெரியுமா தெரியாதா? இப்படி பல தேடுதல்கள் இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் அன்பர்களுக்கு ஒரு விருந்தாக இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படி உங்களுடைய ராசியையும் உங்களுடைய நேரத்தையும் செலவிட்டு வாழ்க்கையில் கோட்டீஸ்வர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா, இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை உயர்த்திவிடும். அது எந்தெந்த யோகங்கள் தருது, அந்த யோக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாமா, இல்லை எப்படி சர்ச் பண்ணுறது? இப்படி ஒரு விளக்கமாக நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 12 ராசிக்கும் 12 விதமான யோகங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். வீரதீரமிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, ஆமாம், இந்த ராசி எப்பவுமே பலமாக செயல்படும். தந்திர எந்திர வழிபாடுகளுக்கு உண்டான ராசி. ஆமாம், நம்பிக்கையை சார்ந்து, அதிர்ஷ்டத்தை சார்ந்து, அதை எல்லாத்தையும் விட இந்த உலகத்தில் சூட்சுமத்தை அறிந்து கொண்டு உயரக்கூடிய ராசி எது பார்த்தோம் அப்படின்னா அது விருச்சிக ராசி சொல்லலாம். ஆமாம்,
நிறைய மாயாஜாலத்தை நம்பும், திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பும், லாட்டரி யோகத்தை நம்பும், புதையல்களை நம்பும், பல தாந்திரீக வழிபாடுகள், எந்திர தந்திர வழிபாடுகள் எல்லாத்தையும் களவும் கற்றுமாறு எல்லா தொடர்புகளும் ஏற்படுத்தக்கூடிய ராசி மாயாஜாலம், வித்தகம். ஆமா, பிளாக் மேஜிக், இது எல்லாமே ஷார்ட் ரூட்டில் தெரிஞ்சுட்டு குறுகிய காலத்தில் உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது விருச்சிக ராசி தான். இந்த உயர்வுகள், இந்த குறுகிய வழிகள், ஷார்ட் ரூட்கள் எல்லாருக்கும் ஜொலிக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஜொலிக்காது. அதற்குண்டான யோக ராசிகள் அப்படின்னு பார்க்குற அமைப்பில் விருச்சிகம் வரும். இருந்தாலும் அதை பிரயோகப்படுத்தக்கூடிய முறைகள் இருக்குது. அதை அறிஞ்சு பண்ணவங்க பெரிய கோடீஸ்வர யோகத்தை அடையிறாங்க. பட்டு தெரியாமல் அதை பலன் இல்லாமல் போகிறவங்க ஏகைய பேர். ஆமாம், அதை போய் மாட்டிக்குவாங்க. அந்த வழியிலிருந்து வெளியில் வர முடியாத சூழ்நிலை. அவங்க குடும்பத்தில் பெரிய அவயோகங்கள் நடந்துடும். இந்த விஷயங்களில் இவங்க பண்ணக்கூடிய பூஜைகள், பழி பூஜைகள், தந்திர எழுபாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அகைன்ஸ்டாக வேலை செஞ்சு இவர்களுடைய வாழ்க்கையே சூனியமாக்கி. இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கு. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், இதில் ஒரு சாமியார் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எல்லா வித யோகங்களும் தெரியும், அமானுஷ்யங்களும் தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு தேவதையை வசியப்படுத்தி வச்சுட்டு அவருக்கு உண்டான விஷயம். அந்த வசியம் என்பது அவர் செய்யக்கூடிய முறைகளை சரியா பின்பற்றினார் அப்படின்னா பல செல்வாக்கான நிலையை உயர்ந்துருவார். அந்த முறையில் அவர் தவறு செய்கிறார் அப்படின்னா, அந்த ஆகம விதிமுறைகளை மீறி செயல்படுறார் அப்படின்னா அந்த விதி பயன் அவருக்கு சூன்யம் அடைந்து விடும், வலுவில்லாத நிலையை கொடுத்து விடும். கையை இழந்துருவார், காலை இழந்துருவார். அப்போ ஒரு நடை பிணமாக மாறிடுவார். அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு வறுமை தாண்டவம் ஆடும். அவங்க மனைவியை மிகப்பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டுருவாங்க. இந்த மாதிரி அவங்க எழுச்சி பெற முடியாத சூழ்நிலை எல்லாமே மாறிடும். எங்கே நாம் வெற்றி பெறக்கூடிய சூட்சமம் இருக்கிறதோ அங்கேதான் நாம் தோல்வி அடையக்கூடிய சூட்சமும் இருக்குது என்பதை ஒரு ராசியினரும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் விருச்சிக ராசி ரொம்ப கவனமாக கையாளணும். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயமே எந்திர தந்திர பூஜை முறைகள், அப்போ சீக்ரெட்டான விஷயங்கள், உலகத்திலோட அத்தனை அமானுஷ்யங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரும். எல்லா தொடர்புகளும் கிடைக்கும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஜீன்லேயே இருக்கும். அதை வைத்து நீங்கள் மிகப்பெரிய அளவு பிரபலம் ஆயிடலாம், மிகப்பெரிய செல்வாக்கு ஆகலாம். இருந்தாலும் அதை நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய முறை என்பது சரியாக இருக்க வேண்டும், சரியாக பயன்படுத்தணும். நீங்கள் தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சுகமாக இருக்கும், பின்னாடி அது விஷமாக மாறிவிடும். அது மாற்றுக்கருத்தே கிடையாது. சரி, எப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு எப்போ யோகம் சார் வரும், எந்த தசை நடந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னா, விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு குரு பஞ்சமாதிபதி தான், 2க்குரியவன் தான். அப்போ யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார். எங்கே அமர்ந்தால் யோகத்தை கொடுப்பாருன்றது ரொம்ப ரொம்ப சீக்ரெட். விருச்சிக ராசி கடகத்தில் குரு இருக்குது அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக அது பாக்கியாதிபதி போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா பலமாயிட்டார். அப்போ விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்ன பண்ணும், பாதகமாகவும் வேலை செய்யும், 2 ஆப்ஷன்லையும் கொடுக்கும். அப்போ அங்கே தான் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கே உயர்வுகளை கொடுக்குறாரோ அங்கே ஒரு காவலாளியை போட்டுருவார். இவன் என்ன பண்ணுறான் பாரு, ஏதாவது மைனஸ் பண்ணான்னா உடனே அவனுடைய உயர்வுகளை கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு ஆளை போட்டுருவார். அப்போ வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய தசா புத்தியானது விருச்சிக ராசிக்கு குரு தசை யோகமாக வேலை செய்யும் எடுத்துக்கலாம். அப்போ குரு தசையில் ஒரு ஆள் என்ன பண்ணலாம், பணபரம் சம்பாதிக்கலாம், வீடு மனை வாங்கலாம், பெரிய வெற்றி கொடி கட்டலாம். அப்போ அது குரு நின்ற இடம் ஒரு வேளை போய் 6ல் போய் உட்காந்துடுச்சு, 8ஆம் இடத்துல போய் உட்காந்துடுச்சு, அப்போ 12ஆம் இடத்துல உட்காந்துடுச்சுன்னா அப்பயும் அது யோகமாகத்தான் வேலை செய்யும். அப்போ எதிரிகளுக்கெல்லாம் எதிரியாக மாறிடும். அப்போ சிறைச்சாலைக்கு போகிறாரா, சிறை கைதியாக இருக்கிறாரா, சிறை அதிகாரியாக இருக்கிறாரா, இந்த 2 ஆப்ஷனை தான் அது சொல்லும். அப்போ உங்களுடைய ஜாதகம் சிறைக்கு செல்ல போகிறதா, சிறை ஜெயிலராக இருக்க போகிறீர்களா, அப்போ IAS IPS கலெக்டராக இருக்க போகிறீங்களா, இங்கே தண்டனைக்குரியவராக மாற போகிறீங்களா, இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்களுடைய நிலையை பொறுத்து தான். சரி சுவாமிஜி, எனக்கு குருதசை தான் நடந்தது, குரு புத்தி தான் நடந்தது, அப்போ மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியுதா, முடியலையே, அப்போ நான் என்ன பண்ணலாம், அதுக்குண்டான பரிவான பூஜனைகள்
தினந்தோறும் நீங்கள் செய்யக்கூடிய ஆகம விதிகள். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மேன் டு மேன் ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்ன காரியம் செய்கிறீர்களோ அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ கர்மா, நீங்கள் தினசரி செய்யக்கூடிய கர்மாக்கள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். அதுதான் சொல்கிறது, நல்லதே செய் நல்லதே நடக்கும். நீங்கள் என்ன வார்த்தைகள் பிரயோகம் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும். ஏன்னா அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் வாக்கு பலம் உள்ளவன், என்ன சொல்கிறானோ அந்த நிகழ்வுகள் அவனுக்கு நடக்கும். ஆமாம், பழிச்சிடும். வாக்கு பலம் உள்ள ஜாதகம் அது ஆக்சுவலாக. ஆமாம், விருச்சிக ராசியில் போயிட்டு ஒரு ஜாதகர் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட போய் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும். ஆமாம், அவர் சொல்கிற பூஜைகள் உங்களுக்கு பலிக்கும். அவர் செய்யக்கூடிய அந்த அமானுஷ தொடர்புகள் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சால் போயிடும். ஆனால் அவரு ஜெயிக்கிறாரா அப்படின்னா அவரு ஒரு நிலைக்கு வரணும். அவரும் நிறைய பூஜைகள் அமானுஷங்கள் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்குண்டான தத்துவங்களை அவர் செய்யணும், ஆகம விதிகளை பயன்படுத்தணும். அப்போ தான் அவருடைய வாழ்க்கை நிலை, இல்லைன்னா அவருடைய குடும்பமே சூன்யமாகிவிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ராசி, ஆனால் சீக்கிரமாக முன்னேறக்கூடிய ராசி. ஆமாம், 45 வயசெல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா முன்னேறலாம். ஆமாம், அதிகபட்சம் 50, அதிகபட்சம் இதெல்லாம், அதற்குள்ளே வெற்றி அடைஞ்சிடலாம். அப்போ குரு தசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வெற்றி தான், அது அமர்ந்த நிலையை பொறுத்து. ஆமாம், சந்திர மகாதசை வருது அப்படின்னா பல உங்களுடைய உயர்வுகளை கெடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். நல்ல உயர்ந்துட்டே வருவான் சார். அவங்க ஆஃபீஸ்லேயோ அவங்க தொழில் பண்ணுற இடத்துலையோ ஒரு நல்ல ஒரு விதவை பெண்ணையோ அல்லது மனம் முடித்த பெண்ணையோ அதை கணவனை கைவிடப்பட்ட பெண்ணையோ ஏதோ ஒரு இடத்த ஒரு வேலைக்கு வச்சிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு அலிகேஷன் வந்துடும். அப்போ அந்த மாதிரி ஒரு தொடர்புகள் வந்து அவனுடைய உயர்வுகளை தடுக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டுருவான் பகவான். அப்போ அந்த காலகட்டத்தில் அப்போ உங்கள் உயர்வுகள் முன்னேற்றம் அடையாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த பெண் காரணமாக இருக்கும். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஜாதகத்தில் ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது. நமக்கு மைனஸை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் நீங்கள் பாசிட்டிவான ஆளாக மாற முடியும். உண்மைதானே? அப்போ நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வெடி இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் சாதுரியமாக பயணிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ விருச்சிக ராசியில் என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் சூட்சம விதிகள், சூட்சம ஆலயங்கள் நான் ஒன்று சொல்கிறேன். இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க 108 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடல் சார்ந்த கோயில்களை, எந்த கோயில் வேணா இருக்கலாம், அது அம்பாளாக இருந்தால் இன்னும் நிறைய விசேஷம். அந்த அம்பாள்லே காளி ரூபினியாக இருக்கிறா, அப்போ ஆங்காரமாக இருக்கிற ஆங்கார ரூபினி, அப்போ காளி, துர்கா தேவி, இந்த மாதிரி கடலோரத்தில் உள்ள தெய்வங்கள். ஆமாம், கடலும் கடல் சார்ந்த தெய்வங்களும் நீங்கள் உங்கள் ஆலயத்திலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் கூட பரிபாலனை பண்ணலாம். அல்லது நீங்கள் குறிப்பிட்ட ஆலயங்களை கடலோர தெய்வங்கள், தேவி கன்னியாகுமரி கடலோரத்தில் தான் இருக்கா. புதுவையிலே வீராம்பட்டினம் செங்கேணி அம்மாளும் கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கா. அப்போ கடற்கரை ஓர தெய்வங்களை, உங்களுக்கு அருகாமையில் உள்ள தெய்வங்களை எடுத்துக்கோங்க. அந்த தெய்வங்களை வீக்லி 1 டைம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள், செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அவளுக்கு போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணுங்கள். ஒரு 1/2 லிட்டரு பசும்பாலாக வாங்கிக்கோங்க, இல்லை 1 லிட்டரு பசும்பால் எடுத்துக்கோங்க. அந்த பூஜை பண்ணக்கூடிய நேரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பசும் பாலினால் வீக்லி தொடர்ச்சியாக வீக்லி 1 நாள் அபிஷேகம் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் என்ன கோரிக்கையை வைத்து நீங்கள் செய்கிறீர்களோ அந்த விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பாக 108 நாட்களுக்குள் அந்த காரிய ஜெயம் நடந்தே. ஆமாம், இது 100% உண்மை. இதை நீங்கள் செஞ்சுட்டு இந்த கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் பண்ணலாம், என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது ஜாதகம் எந்த விதியில் வேணாலும் இருக்கலாம், மைனஸ் ஆர் ப்ளஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதை நீங்கள் கண்டினியூ, உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா உங்களை விட மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் யாரும் இல்லை. அது மனதளவிலாக இருக்கலாம், பொருள் அளவிலாக இருக்கலாம். எவர்திங் இஸ் இன் சக்ஸஸ். உங்களுக்கு என்ன வெற்றியோ அதுதான் உங்களை தேடி வரும். உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற நபர் உங்கள் வாசப்படியோடு வெளியில் போயிடுவார். இது கண்கூடான உண்மை. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஆமாம், இதை விட மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தை யோக ஜாதகமாக மாற்றக்கூடிய முறை அதெல்லாம் இருக்குது. அதனுடைய தத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளணும். ஜாதகங்கள் எந்த மாதிரி வீழ்ச்சியில் இருந்தாலும் அந்த ஜாதகங்களை சுத்த ஜாதகமாக யோகம் பெறும் ஜாதகமாக மாற்ற முடியுமா?
கண்டிப்பாக முடியும். வெற்றி பெற்றுன்னு இருக்காங்க. வாழ்க்கையில் உச்ச நிலையை அடைந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில பேர்லாம் பார்த்தோம்னா தன்னுடைய பரம்பரை ரீதியாகவே தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லோகோ இருக்கும். தொடர்ச்சியாக வம்சாவழியாக தொழில்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நிறுவனத்தெல்லாம் அசைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அடித்தளம் வைத்திருப்பார்கள். அவங்களுக்கெல்லாம் என்ன தனி பிறவி எடுத்திருக்காங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய பரம்பரைக்கு தன்னுடைய ஜீன்களுக்கு சில விதிகளை கற்றுக் கொடுத்து விட்டு செல்கிறார்கள். இந்த ஆகம விதிகளை பின்பற்றணும், இந்த அபிஷேக ஆராத்திகளை பண்ணணும், இந்த காலத்தில் இந்த தானம் கொடுக்கணும், இந்த காலத்தில் இதை செய்யணும், இந்த நேரத்தில் இந்த பூஜை புனஸ்காரங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு குறிப்பு எழுதி வைத்து விட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவருடைய ஜாதகத்தில் செப்பேடுகளில் தன்னுடைய ஜாதகங்களை பதிவிறக்கி அதுக்கு பரிவாரண பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த ஜாதகத்தினுடைய உயர்வு தன்மை அப்படின்னு. அப்போ எந்த மந்திர உச்சாதனம் வரணும், எந்த ஜாதகத்தை நம்ம பலப்படுத்தணுன்றது சீக்ரெட்டான விஷயத்தை விருச்சிக ராசினே. ஏன்னா இவா எல்லாமே இந்த ரூட்ல முன்னேறிடுவா. பெரிய ஆளுமை திறன், அரசியலில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு மந்திரி பதவி வரணும், ஒரு எம்எல்ஏ பதவி வரணும், ஊரில் பெரிய மனுஷனுடைய விஷயங்களாக வரணும், அந்த பதவிகள் நமக்கு ஐக்கியமாகணும், தொடர்பு பெறணும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு ஏற்ற எந்திர வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். எங்கே சீக்வன்ஸ் பாயிண்ட் இருக்குன்றத பார்த்துக்கணும். அது உங்கள் தசாபுத்தி மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அந்த மைனஸுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடுகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா யோகமாக வரும். அப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் தசை உயர்வுகளையும் தரும், தாழ்வுகளையும் தரும். அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய வழிமுறைகளை பொறுத்தே இருக்குது. அப்போ வழிபாடுகளை பொறுத்தே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. சந்திர தசை உங்களுக்கு பாதகத்தையும் தரும், யோகத்தையும் தரும். அப்போ சமமளவு நீங்கள் பயணிக்கணும். அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் முதல்ல அலசி ஆராய்ச்சி. அப்போ எந்த தசாபுத்தியில் சார் நான் உயருவேன் அப்படின்னா கண்டிப்பாக அத்தனை தசாபுத்திகளும் வெற்றிக்குரிய தசை தான். அதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் பதப்படுத்தி கொள்ளணும், சரிப்படுத்தி கொள்ளணும். வெற்றி பெறதுக்கு உண்டான சூழ்நிலையை வழிபாடு முறைகளை எடுத்துக்கணும். ஒரே ஒரு வழிபாடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க முடியுதோ, எனக்கு தொடர்பு கொள்ள முடியுதோ, இல்லை காலம் இருக்குதோ, நேரம் இருக்குதோ, அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த வீடியோ மூலியமாக, இந்த காணொளி மூலியமாக ஒரு கடற்கரையோர தெய்வத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு அபிஷேக ஆராத்தி செய்து வந்தீர்களானால் 108 நாட்களுக்குள்ளாக மாற்றும். மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வர யோகம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை செப்பேடுகளில் எடுத்து அதுக்குண்டான பரிபாலன பூஜை முறை பண்ணி 48 நாட்கள் மந்திர உச்சாதனம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை சுத்தமாக மாற்றிக்கொண்டு அதுக்குண்டான வழிபாடு முறைகளை நான் சொல்கிறேன், அதை பின்பற்றுங்க. மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக மாறலாம். வாழ்க வாழ்க வாழ்க.